ஓவுலேஷன் வந்து ஏன் வெடிக்காமல் போகுது சில பேருக்கு அப்படின்றது வந்துட்டு நிறைய சயின்டிஃபிக் காரணம் இருந்தாலும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் த எக், அந்த எக்கு வந்து நல்ல குவாலிட்டி இருக்கணும் கண்டிப்பாக. அந்த குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஃபுட்டும் ஒன் ஆஃப் த ரீசன். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஸோ நிறைய வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே கூட அந்த கருமுட்டை வந்து வெடிக்காது. ஒரு கருமுட்டை வந்து வந்தால் கூட அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வரும் அது. ஸோ அது கூட வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சைடு வந்து ரெண்டு சைடும் இருக்கும், ரெண்டு சைடு ஃபெலோப்பியன் டியூபு. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்ற ரீசன், சில பேருக்கு வந்து பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன். ஸோ அதை வந்து கட் பண்ணி கூட சில பேருக்கு எடுத்துடுறாங்க. ஆனால் ஒரு சைடு மட்டும் இருந்தால் கூட நம்ம வந்துட்டு ஒரு நேச்சுரல் கன்செப்ஷன் கூட பண்ண முடியும். ஒரு சைடில் வர ஒரு கருமுட்டை இருந்தால் கூட போதுமானது தான். ஸோ அதனால் வந்து ரெண்டும் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ரெண்டும் இல்லைனா ஐவிஎஃப் தான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஆனால் ஒரு சைடு தான் இல்லை, எனக்கு ஒரு சைடு தான் இருக்குது ஆனாலும் நான் ஐவிஎஃப் போகிறேன் அப்படின்றது இல்லை. நீங்கள் ஒரு சைடு இருந்தால் கூட அந்த ஒரு சைடு வழியாக ஒன்று வந்தால் கூட போதும், நல்ல குவாலிட்டியாக. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அப்போது இந்த ஓவுலேஷன் நடக்காமல் போகிறதுக்கு அக்குபஞ்சர் என்ன தான் பண்ணோன்னா கண்டிப்பாக 100% அக்குபஞ்சர் வந்து சரிப்படுத்தி இருக்குது ஓவுலேஷனை. ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம், பிளட் ஃப்ளோவை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறோம், எஸ்பெஷலி இது மைண்டு காம் பண்ணுறது.